அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சண்டே மீன் வளர்ப்பு பார்த்தலாம். பிள்ளைங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நாங்கள் 2 பேருமே மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அதனால் காலையில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு தெம்பா வேலை பார்த்தலாம்னு சொல்லிட்டு வந்ததுமே 2 தோசை பிச்சு வாயில் போட்டுச்சு. சாப்பாட்டுக்கு அரிசியுமே ஊற போட்டுட்டு நம்ம வாங்கிட்டு வந்த மீனை தூக்கி குளிப்பாட்டிடலாம்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா கழுவி ஒன்றா இருந்தவங்கள 2ஆக பிரித்து அதில் கொஞ்சம் மசாலா தடவி அவங்களையும் ஒரு ஓரமாக வச்சு சண்டே நேரம் நமக்கு அடுத்து வேலைகள் எடுத்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து தேங்காய் பால் தான் மீன் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் தேங்காய் பாலுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த கேப்பில் நம்மளோட மசாலா பரட்டி வச்சுமே நல்லா உப்பு மிளகுமே பிடிச்சிருச்சு. அவங்களுமே நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு விட்டாச்சு. இந்த கேப்பில் நம்மளோட குழம்புமே வந்து கொதிச்சிருச்சுங்க. அப்புறம் எடுத்து வச்சுருந்த மீனை தூக்கி குழம்புல போட்டு வச்சு நல்லா ஒரு கொதிச்சுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம வயிறு வேறு கையாமையன்னு கற்று தொடங்கிடுச்சு. அதனால் சுட வடித்து சாப்பாட்டில் அப்படியே மீன் குழம்பு ஊற்றி மீன் வர வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நமக்கு ஓசி பிரியாணி வேறு கொஞ்சம் கிடச்சிருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா பிரியாணி, அதுக்கப்புறம் தான் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். நம்ம எவ்வளோ தான் வீட்டில் வச்சு சாப்பிட்டாலுமே ஓசி பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க.